மேடம். வணக்கம் ஐபவான். ட்ரீம் டே கேம்பஸ் சேர்மன் டாக்டர் நந்தன சார் உட்பட எமது ஒருங்கிணைப்பாளர் அனா சார், மேலும் எமது நேஷனல் லெவல் ரிசர்ச் பர்சன்களான மலேசியா, இந்தியா, ஒமான் போன்ற நாடுகளிலிருந்து ஆன்லைன் மூலமாக எங்களோடு இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கும் வளவாளர்கள், மேலும் இலங்கையில் உள்ள எமது வளவாளர்கள் சகோதரிகள் உட்பட எமது மாணவிகள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை நான் முதலாவது தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னை பற்றி சொல்ல போனால், நான் நிஷா முசம்மில், இந்த ஃபுல் நேம் இஸ்தத்து நிஷா. நான் ஒர்க் பண்றது உங்களுக்கு தெரியும், அரச கர்ம மொழிகள் திணைக்களம், அஃபிஷியல் லாங்குவேஜ் டிபார்ட்மெண்ட். அதில் ஒரு சிங்கள மொழி தமிழ் மொழி வளவாளராக செயல்படுகின்றேன். அத்துடன் இந்த பியூட்டி ஃபீல்டு பற்றி எனக்கு சொல்றேன்னு சொன்னா, உண்மையிலே ஆஃப்டர் ஓ லெவல் சுமார் 24 வருஷ காலமாக ஒரு பியூட்டிஷியனாகவும் இருக்கிறேன். அதாவது நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, உங்களுக்கு இந்த 24 மணித்தியாலமும் போதுமா இந்த 2 தொழிலையும் மெயின்டைன் பண்ணி கொள்றதுக்கு? உண்மையிலே மேனேஜ்மெண்ட் தான் முக்கியம். ஒரு பெண்ணுக்கோ ஒரு ஆணுக்கோ டைம் மேனேஜ்மெண்ட். நாங்கள் ஒழுங்கான முறையில் ஒவ்வொரு நாளையும் எமது மத சம்பிரதாயங்களுக்கு இடம் கொடுத்து, நான் முஸ்லீமாக இருக்கலாம், பௌத்தராக இருக்கலாம், தமிழாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் முதலாவது ஒவ்வொரு நாளுமே இந்த லைஃப்ல அந்த தொழுகையோட தான் ஆரம்பிக்கிறது. அதே மாதிரி தான் நான் மற்ற சகோதரிகளுக்கும் சகோதரர்களுக்கும் சொல்றது, மதம் சார்பான விழுமியங்களுக்கு முதலிடம் கொடுத்து ஒவ்வொரு நாளையும் நாங்கள் ஆரம்பிச்சோன்னு சொன்னால் அதில் எங்களுக்கு எந்த இடைஞ்சலும் கிடைக்க போறது இல்லை. எங்களுக்கு லைஃப்பை அபிவிருத்தி ஏற்படுத்தி கொள்ளலாம். அதே நேரம் உங்களோட நான் கலந்து உரையாட விரும்புகிறேன். நிறைய இந்த பியூட்டி அனுபவம் இலங்கையை பொறுத்த வரையில இதை ஒரு விளையாட்டாகத்தான் நிறைய பேர் இன்றைக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அதாவது அழகு கலை என்று சொல்வது இது ஒரு மேக்கப் மட்டும்தான். மேல் தோலை அலங்கரித்துக் கொள்வது மட்டும்தான் இல்லை. இது ஒரு டாக்டரேட்டுக்கு சமமான ஒரு தொழில் என்றுதான் சொல்லணும். நான் உண்மையிலேயே ஒரு டாக்டருக்கு அடுத்ததாக உடல்நிலை சம்பந்தமாக கவனிக்கக்கூடிய ஆற்றல் இருப்பது ஒரு பியூட்டிஷியனுக்கு. டாக்டர் மாத்திரைகளை கொடுத்து உள்ளுள்ள உறுப்புகளை சீர் செய்வதற்காக, ட்ரீட்மெண்ட் செய்வதற்காகத்தான் ஒரு வைத்தியர் இருப்பார். அதே போல எங்களுக்கு இதுல 35% 135% என்பது சர்மம் சார்பான, உடல் உறுப்புகள் சார்பான ஏராளமான சுகாதார வழிமுறைகளை பின்பற்றி அந்த உறுப்புகளை முதலாவது எங்களுடைய உடலை பாருங்க. பியூட்டி NVQ லெவல் 4 எடுத்து பாருங்க. நீங்க NVQ லெவல் 4 எங்களுக்கு சலூன் மேனேஜ்மெண்ட் தான் நிறைய இருக்குது. அப்ப அந்த உண்மையிலேயே அந்த சலூன் மேனேஜ்மெண்ட்ல எங்களோட சலூன்ல வாசல் படியில் இருந்து சலூன் எந்த இடத்துல முடியுதோ அந்த இடம் வரைக்கும் நாங்க ஆரோக்கியமான முறையில எங்களுக்கு வரும் கிளைண்ட் நாங்க எப்படி கவனிக்கணும் என்ற நிலையில, அதோட நாங்க எப்படி அன்றாடம் எங்களோட வாழ்க்கையை நாங்க அமைச்சு கொள்ளணும், இவ்வாறான நிலைகள்ல தான் இந்த சலூன் மேனேஜ்மெண்ட் காணப்படுது. ஆனா இந்த நிலையை நாங்க மறந்து இல்லை, நாங்க பிஸி. நேரம் கட்டாயம் ஒரு மனிதன் வாழ்க்கையில அபிவிருத்தியை ஏற்படுத்துற ஒரு அங்கம் மட்டும்தான் நாங்க செல்லணும். ஆகவே நான் உங்கள் அனைவர்கிட்டையும் கேட்டுக்கொள்றது, இந்த தொழில் ஒரு ஏராளமான மக்களோட மனசை சம்பாதிக்கக்கூடிய ஒரு தொழில் என்றுதான் நாங்க செல்வோம். அதாவது ஒரு மனிதன் இதயத்துல எங்களுக்கு இடம் பிடிக்க வேணுமாக இருந்தால் இந்த தொழில் ஒரு சிறந்த தொழில் என்றுமே எங்களை மறக்க மாட்டாங்க. எனக்கு சில கிளைண்ட் மாதிரி நிற்கிறாங்க, நான் இல்லாம, அதாவது என் கை கொஞ்சம் சரி படணும்.
அந்த அமைப்புல சலூன்ல உண்மையிலே இன்னைக்கு நோவா பிரைடல் ஒரு டைரக்டராக இருக்கிறேன். அதே நேரத்துல எங்களோட பிரான்ச் ஒன்று இருக்குது. பெருமையா சொல்லணும். அதை வந்து மருமகள் தான் சொல்லணும். வீட்டுக்கு வந்த மருமகள் கூட இன்றைக்கு ஹோம் NVQ லெவல் 4ல செஞ்சுட்டு கல்லெலியில மீரிகம் டவுன்ல இதுல ஒரு பிரான்ச் இருக்குது. உண்மையிலேயே நாங்க 2 பேரும் அதை ரெண்டையுமே ஒரே சமமாக மெயின்டைன் பண்ணி கொண்டு போறது. அதே நேரத்துல எங்களுக்கு ஒரு லிங்க் இருக்கும். நிறைய இந்த கிளைண்ட்மார் சொல்லுவாங்க, எனக்கு உண்மையிலே வந்து நீங்க நிறைய விஷயங்கள் எங்களோட வந்தா கதைக்கிற, ஆனா நாங்க நிறைய இடங்களுக்கு பியூட்டி சலூன்களுக்கு போனா எங்கள்கிட்ட கதைக்க மாட்டாங்க. எங்களோட பிரச்சனைக்கு காது கொடுக்கறது இல்லை. இப்படி எல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. உண்மையிலே நாங்க நினைக்கணும், எங்கள்கிட்ட வார எங்களோட கிளைண்ட் வந்து வேலையை செய்யறது அவங்களுக்கு நாங்க எங்களோட சேவையை செய்யறதோடு முடிஞ்சு விடுகிறது இல்லை. அவங்களுக்கு இன்னும் ஏதாவது எங்களால ஒரு அறிவுரையை வழங்க முடியுமுண்டா, ஒரு லைஃப் ஸ்டைலை வழங்க முடியுமுண்டா, அதுதான் மிகவும் பிரயோசனமான சேவை, எங்களால செய்யக்கூடிய ஒரு சேவைன்னு சொல்லலாம். அடுத்தது கட்டாயமாக நாங்க எந்த நாளுமே ஒரு எல்லா ஃபீல்ட்ல இந்த ஒரு டீச்சராக இருந்தாலும் தான், ஒரு பியூட்டிஷியனாக இருந்தாலும் நான் எந்த நாளும் ஸ்டூடெண்ட். ஏதாவது ஒன்று படிக்கணும், 2 ஃபீல்ட்லையும் மேனேஜ் பண்ணி கொண்டு போறது. கட்டாயம் நாங்க அந்த அறிவு எந்த நேரமே எங்களை தேடிக்கொள்வதற்காக நாங்க எங்களை அர்ப்பணிக்க வேண்டும். நாலேஜ்ன்றது உண்மையிலே டெக்னாலஜியோட இன்றைக்கு காயம் இருக்க வேண்டியது உண்டு. அப்ப அதை நேஷனல் லெவல்ல நாங்க எடுத்துக்கொண்டு போகணும். உண்மையிலே செல்றேன்னு சொன்னா நான் வந்து 2010ல ஒரு ஸ்காலர்ஷிப் ஒன்று கிடைச்சி பேங்காக் போனேன். ப்ரெஸ்டீஜ் பியூட்டி சலூன். அதில் தான் நான் ஃபர்ஸ்ட்டுக்கு ஒர்க் ஷாப்புக்கு பார்ட்டிசிபேட் பண்ணேன். அதில் போயிட்டு அங்கே நிறைய விஷயங்களை நான் படிச்சு கொண்டு வந்தேன். அதே நேரத்தில் சென்னை இந்தியாவில் சோனிஸ் பியூட்டி சலூன் அதுலேயும் வந்து 2012ல போனேன். அதோட பொம்பே போயிட்டு வந்தேன் 2022ல. அப்படி இந்த பொம்பேல வந்து ஷாமி தமாஷ்கர்னா நல்ல ஃபேமஸ் பியூட்டி சலூன் உண்டு. அவன் நல்ல ஒரு ரிசர்ச் பர்சன். இது மாதிரி நிறைய இன்னும் ஒரு ஸ்டூடெண்டாக தான் இருக்கிற உண்மையிலே எந்த நேரமும் 2 ஃபீல்டையுமே மேனேஜ் பண்ணி கொண்டு போறது. எஜுகேஷன் ஃபீல்டையும் தான், இந்த பியூட்டி ஃபீல்டையும் தான், ரெண்டையும் இந்த நாள் ஏதாவது ஒன்று வாழ்க்கையில எடுத்துக்கொள்றது. அதுக்காக ஒரு டைம் நான் ஒதுக்கி கொண்டிருக்கிறேன். அடுத்து வார கிளைண்ட்களுக்கு நான் எப்படி இருந்தாலும் என்ன நிலையில் இருந்தாலும் நான் ரிப்ளை பண்ணி கொண்டே தான் இருப்பேன். நான் என் சேவை தான் எனக்கு பெருசு. என்ன நான் கவனிக்கிறதை விட இந்த சேவையை தான் நான் அதிகமாக கவனிக்கிறேன். அதே நேரத்துல இங்க இருக்கிற எல்லா சகோதரிகள்கிட்டையும் ஸ்டூடெண்ட்ஸ் மார்கிட்டையும் கேட்டுக்கொள்றது, இன்றைக்கு உண்மையிலே 2 தொழில் இருந்தால் தான் எங்களை மேனேஜ் பண்ணிக்கொள்ளுது. எனக்கு ஒரு தான் சாரி எக்கனாமிக் சிஸ்டம் இன்றைக்கு அப்படித்தான் போகுது. ஒரு சிறந்த வளவாளராகவும் அதே நேரத்தில் ஒரு 2 பியூட்டி சலூன் மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு டைரக்டராகவும் செயல்படுறேன். இது எல்லாத்துக்கும் காரணம் உண்மையிலே அந்த லிங்க், எங்களுக்கு இருக்கிற லிங்க், ஒரு செயின் இருக்கணும் எங்களுக்கு. உண்மையிலே இப்ப நாங்களும் சகோதரிகள் நிறைய பேர் நிக்கிறாங்க இப்ப எங்களோட. அந்த லிங்கை நாங்க ஏற்படுத்திக் கொள்வோம். எங்களால் இன்னும் என்ன செய்ய முடியும்? ட்ரீம் பே கேம்பஸோட சேர்ந்து நாங்க இன்னும் எங்க போறதுக்கு ரெடி ஆகணும், எஜுகேஷன் இன்னும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணி கொள்ளணும், இதோட நிறுத்தி கொள்ளாம ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தான் எங்களோட மற்ற சகோதரிகளுக்கும் தான் சொல்றது. நாங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து போறதுக்கு நேஷனல் லெவல்ல போறதுக்கு ஒரு கேம்பஸ் எங்களுக்கு உண்மையில கிடைச்சிக்குது. அதை நாங்க முன்னுக்கு எடுத்துக்கொண்டு போறது எங்களோட கையில தான் இருக்குது. எல்லாரும் சேர்ந்து வாங்க, எங்களோட சேர்ந்துக்கோங்க, கை கோர்த்துக்கோங்க. අපි හැමෝම අත්පැල් බැඳගෙන ඉදිරියට යමු කියලා මම සියලු දෙනාගෙම ඉල්ලා සිටිනවා. ඉතින් මේ සතුටුදායක පණිවිඩය බෙදා ගැනීමට අවස්ථාවක් ලැබීම ගැන මගේ මහත් සතුට ප්‍රශංසාව ඩ්‍රීම් බේ කැම්පස් එකට අධිපතිතුමන්ට සහ ප්‍රයාස අපිව මේකට යොමු කරේ. ඔබතුමාටත් අනිකුත් අපිට එක්ක මේ සමග සහභාගී වුණ national level research person ලා ඔමාන්, මැලේසියා, ඉන්දියා නම් වශයෙන් මම නොකීව මේ සියලු දෙනාටම මගේ හෘදයෙන් ස්තුති වෙන අවස්ථාවේදී පුද කරනවා. ස්තුතියි. අස්සලාමු අලයිකුම්. වණකම්.